இல்ல தங்கச்சி, ஒரு நபரை நம்மளால வந்து அப்புறப்படுத்த முடிஞ்சுது. காவல்துறை சுத்தமா கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. காவல்துறை நிக்கிறாங்க பக்கத்திலேயே. நீங்க அந்த காணொளியெல்லாம் பாருங்க. அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. திட்டமிடப்பட்டிருக்கு இது. காவல்துறையோடு இணைஞ்சு திட்டமிடப்பட்டிருக்கு. போலீஸும் சேர்ந்து சேர்ந்து தான் இத திட்டமிட்டிருக்காங்க. செஞ்சிருக்காங்க. ஆமா செஞ்சிருக்காங்க. ஏன்னா, ரைட் ஓகே. இப்ப அண்ணன் வந்து அவங்க போய் பாதுகாப்பு படையினர் போய் அவங்கள தடுத்து நிறுத்தி அங்கேருந்து அப்புறப்படுத்த முயற்சி பண்ணும்போது தான் அங்கே ஒரு சலசலப்பா ஒரு இது ஏற்படுது. அப்பவும் அவங்க அந்த முழக்கமிடுறதை நிறுத்தலை. அவங்க சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணன் இறங்கி போறாரு இங்க. புரியுதா உங்களுக்கு? காவல்துறை ஏன் வேடிக்கை பார்க்கணும்? காவல்துறைக்கு என்ன டியூட்டி? ஏன் பாதுகாப்பு கொடுக்கறதுனா என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோட ஒரு தலைவர் ஒரு மேடையில் வந்து பேச போறாரு. அந்த மேடையில் ஏறி பேசும்போது கூட்டத்துக்குள்ள குடிச்சிட்டு ஒரு 4-5 பேர் நின்றுக்கிட்டு கலாட்டா பண்றாங்கன்னா, அவர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய வேலை காவல்துறை தான் இல்லையா? அவங்க மேல வழக்கு போடணுமா இல்லையா? அனுமதி வாங்கி நடக்கிற ஒரு பொதுக்கூட்டத்தை இது போல வந்து தடுக்க முயற்சி செய்வது எந்த வகையில நியாயம்? ஏன் மாநில அரசு காவல்துறையை கையில வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லட்டும். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.